அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் இவை நடந்தே தீரும், அலட்சியம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்தந்த நிகழ்வுகள் டிசம்பர் 1ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதத்தில் அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மேசராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதத்தில் கதறி கதறி அழுதாலும் 1ஆம் தேதி முதல் டிசம்பர் முடிவதற்குள் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக டிசம்பர் மாதத்தில் மிகவும் சாதகமற்ற கிரக அமைப்பாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது குரு தனஸ்தானத்தில் இருந்தாலும் கூட அங்கு வக்ரம் பெற்றிருப்பது இந்த மாதம் முழுமையுமே சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது ராகு விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் நிலை கொண்டிருக்கிறார். இது முற்றிலுமாக சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் ராசியின் அதிபதியான செவ்வாயும் சுகஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதும் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மற்ற கிரக நிலைகளின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் முழுமையாக சாதகமற்ற சூழலை உருவாக்காமல் சூரியன் இந்த மாதத்தின் முற்பகுதியில் சாதகமற்ற அமைப்பில் இருக்கிறார். பிற்பகுதியில் பாகியஸ்தானமாகிய 9ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். வித்யாகாரகரான புதனும் முற்பகுதியில் அஷ்டமத்தில் நிலை கொண்டிருக்கிறார். பிற்பகுதியில் பாகியஸ்தானமாகிய 9ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். அதோடு மட்டுமல்லாது சந்திரன் 12 இடங்களிலும் வலம் வர போகிறாருங்க. சந்திரன் ஜென்மம், அஷ்டமம், விரயம் போன்ற இடங்களில் வலம் வரும்போது சில எதிர்பாராத தடைகளை சந்திப்பதற்கான சூழல் உருவாகும். எனவேதான் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் சில எதிர்பாராத தடைகளை சந்திப்பதற்கான சூழலை இந்த கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன. ஆனால் அதே வேளையில் நல்ல பலன்களையும் நிறைவான முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் சில கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாகவும் இருக்கிறது. ஏனென்றால் சனி லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று 11இல் அமர்ந்திருக்கிறார். மோட்சக்காரகரான கேது 6ஆம் இடத்தில் இந்த மாதம் முழுவதும் முழுமையாக நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறாருங்க. இந்த இரு கிரகநிலைகள் மட்டும் இந்த மாதத்தில் முழுமையான பலன்களை அள்ளி கொடுக்கின்றன. இந்த தருணத்தில் சப்தமத்தில் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பாகியஸ்தானத்தில் இருந்து பெரும்பாலும் கர்மஸ்தானமாகிய 10ஆம் இடத்திற்குள் நுழைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் சில நிகழ்வுகளை தவிர்க்க முடியாத சூழல்தான் நிச்சயமாக உள்ளது என்பதையும் திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அந்த வகையில் கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும் போது முழு சுபகிரகமான குரு விரயம் பெற்றிருப்பதால் ராகு விரயம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் குரு வக்ரம் பெற்றிருப்பதால் சில தடைகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. ஏனென்றால் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஜென்ம ராசியை நோக்கி நகர்வது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பாக நிச்சயமாக பார்க்க முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே இல்லத்தில் சின்ன சின்ன தடைகளை அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். ஆனால் அதைவிட மிக முக்கியமாக குரு ஜென்ம ராசியை நோக்கி நகரக்கூடிய வேளையில் மிக வலுவாக விரயத்தில் ராகு இருப்பதால் உலகின் எந்த மூலையில் இருந்து கதறி கதறி அழுதாலும் வீண் விரய செலவுகளை தவிர்க்க முடியாத சூழல்தான் உருவாகிறது என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. வரவை காட்டிலும் செலவு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அமைகிறதுங்க. எனவே அதிக கவனமும் விழிப்புணர்வும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயம் மேசராசிக்காரர்களுக்கு தேவை. அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான செவ்வாயும் சுகஸ்தானத்தில் இருப்பது அவ்வளவு சாதகமான நல்ல அமைப்பு இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எதிர்பாராத வகையில பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் அதிக தடையை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ராசியின் அதிபதியான செவ்வாய் அர்த்தாஷ்டகஸ்தானத்தில் நீச்சம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய வேளையில் அங்கு வக்ரமும் பெற்று வலுவிழந்து சஞ்சரிக்கிறாருங்க. இது மிகவும் சாதகமற்ற ஒரு சூழலை தான் உருவாக்கி கொடுக்கிறது. எனவே இந்த தருணத்தில் மிகப்பெரிய அதிரடியான முடிவுகளை எடுக்கும் போது சற்று ஆலோசித்து எடுப்பது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லை என்றால் சில பணிகள் பாதியிலே நிற்பதற்கான சூழலும் உண்டு. கதறி கதறி அழுதாலும் அவற்றை நிறைவு செய்ய முடியாத சூழலை ராசியின் அதிபதியான செவ்வாய் ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே
அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் செயல்பட்டு ஆக வேண்டும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த மாதத்தின் முற்பகுதியில அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. எனவே உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் முற்பகுதியில் சற்று கடினமாக இருப்பதற்கான சூழல் உண்டு. ஆனால் பிற்பகுதியில் அஷ்டமத்தை விட்டு விலகுவதால் நிச்சயம் பல சிரமங்கள் குறையுங்க. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உட்பட பல்வேறு வகையான பணிகளில் ஏற்படக்கூடிய அலைச்சல்கள் குறைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் முற்பகுதியில் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் சில பணிகளில் அதிக அலைச்சலும் எதிர்பார்ப்பதை விட சிறு சிறு தொந்தரவுகளும் அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே இதுபோன்ற சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைவாக பெற வேண்டும் என்றால் அதிக திட்டத்துடனும் கவனத்துடனும் செயல்பட்டாக வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதனும் அஷ்டமத்தில் பெரும்பாலும் வீற்றிருக்கிறாருங்க. அஷ்டமத்தில் அவர் சஞ்சரிப்பது கல்வி ரீதியான பணிகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்பதை மேசராசிக்காரர்களுக்கு தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறது. எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. சந்திரன் அஷ்டமத்திலும் ஜென்மத்திலும் சஞ்சரிக்கும் போது அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நிச்சயமாக செயல்பட்டாக வேண்டும். தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை தவிர்த்திடுங்க. இல்லை என்றால் மன வருத்தமும் சின்ன சின்ன தடைகளையும் சந்திப்பதற்கான சூழல் அதீதமாக உருவாகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உள்ளது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க சந்திரன். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் இருந்து கர்மஸ்தானத்திற்குள் நுழைகிறார். எனவே இந்த தருணத்தில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தொழில் ரீதியாக நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறதுங்க. எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுடைய வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள் தடைகள் நிச்சயமாக விலகுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் 6ஆம் இடத்தில் மோட்சக்காரகரான கேது இருப்பதால் எதிர்மறையான சிந்தனைகள், மனதில் தோன்றக்கூடிய கற்பனையான பயம், அச்சம் போன்றவற்றை விலக்கி அனைத்தையும் ஆக்கப்பூர்வமாக செய்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் 6ல் வலுவாக விற்றிருக்கக்கூடிய கேதுவின் அமைப்பால் நிறைவாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது லாபஸ்தானத்தில் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். சனி பகவான் முதன்மை மலு பெற்ற கிரகமாக திகழக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது பல்வேறு வகையான உத்தியோகம், தொழில் ரீதியான வாய்ப்புகளில் வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோகம் சார்ந்த பணிகளில் வருமான உயர்விற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் அதே வேளையில் விரய செலவுகளும் எதிர்பாராத குடும்ப செலவுகளும் அதிகரிப்பதற்கான சூழலும் உருவாகிறது என்பதும் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. சேமிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லாத ஒரு சூழ்நிலையும் உருவாகுவதால் சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. மற்றபடி பல சிரமங்களை தவிர்ப்பதற்கான சூழலும் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அகன்று தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் விரைவாக கிடைக்கும். உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் கதறி கதறி அழுதாலும் தவிர்க்க முடியாத சில சங்கடங்கள் மறைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக நவகிரக வழிபாட்டால் நிறைவாக முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மேசராசிக்காரர்களுக்கு.